கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 106வது நாள் பயணம். முடியலாம் அப்படியே நட்டாங்குத்தலாம் நிற்கிது பனியில் குளிரில். குளிக்கணும் எப்படியாவது போய் இன்றைக்கி. நேற்று குளிக்கல, இன்றைக்கி போய் குளிக்கணும். முடியல. ஓகே, இது இங்கே தான் நம்ம தூங்கினோம். நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, மானஸ்டிலேருந்து கிளம்பி இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்துக்கிட்டு நல்லா செங்குத்தாக கீழே இறங்க போகிறோம். போகலாம். நமக்கு இந்த மாங்கு தான் நமக்கு சாப்பாடு. 2 வேளை சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு. நேற்று மேகி தேவாமின்ற மாதிரி இருந்துச்சு, கொலை பசியில். நம்ம போகிற வழி தான் வேற மாதிரி இருக்குது. ஐயா, லாரி காரெல்லாம் கண்ணுக்கு தெரியுதியா போகிறாங்க. நேற்று ஒரே ஒரு ஜேசிபி வந்துச்சு, இந்த வேலை முடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே போச்சு. ஓகே, போகலாம். அற்புதமாக இருக்குது, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. காற்று அருமையாக அடிக்குது. நேற்றே பயங்கரமாக அடிச்சு, மணல் புயலோடு அடிச்சிச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் இந்த பிரிட்ஜை கடந்து போகிறோம். போகலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். தோசி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து ஐயா நம்ம கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தாரு. போய்கிட்டு இருக்கோம். பிரதாப்பூர் அன்றைக்கி நம்ம ஆர்மி ரேஞ்சர் மறைச்சி நமக்கு லிஃப்ட் ஏற்றிட்டு வரலாம். அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு அதுக்கு ஊடால எங்கேயாவது குளிக்கணும், கிளாஸரிஸ் தண்ணியில். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பூசணிக்காய் சைஸில் இருக்குது. இதை பார்த்தா எனக்கு என்ன நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுது. இதெல்லாம் விரும்ப மாட்டேன், ஆனால் இது லோக்கல் கத்திரிக்காய். எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம குளிக்க போகிறோம். தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது, குளிக்கலாம். ஓகே, நேற்று குளிக்கல, இன்னைக்கு காலையில் குளிக்கல. இதுக்கு மேலே பொறுமை இல்லை, அதனால் ஒரு சின்ன ஆறு ஊச்சு நல்லா குளிக்கிறேன். குளித்து முடிச்சிட்டேன், ஜஸ்ட் ஒரு வீடியோ. ஓகே, குளிச்சப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். ஃபுல்லாக மழை புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான காற்று வித்து கூலிங்கோட மணலோடு சேர்த்து அடிக்குது. என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்கே எது சாப்பாடு கடை இருக்கான்னு நல்லா கேட்டுக்கணும். இந்த தங்க முடிச்சா தங்கலாம். ஓகே, மணி இப்போ 5 மணி தான் ஆகுது. ஆனால் நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது ஃபுல்லாக மணல் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி இங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, காசு கேட்கலாம். 500 ரூபாய்க்கு மேலே தான் மினிமம். பட்ஜெட் சாப்பாடே 400 ரூபா தான். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இங்கே ஒரு பின்னாடி இருந்துச்சு ஒரு என்னது டியூன் வேலி அட்வென்ச்சர்னு சொல்லி நம்ம பிஸ்கெட் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவுட்ரு அந்த ஏடிவி வண்டிலாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஏதோ ஹோட்டல் மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே விளாட்றேன் எனக்கு கொடுத்துட்டு என்ன இதெல்லாம் கேட்கல. சரி உட்காரு, சோறு வேணுமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு வந்து எனக்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் எவ்வளோ என்னன்னு கேட்டேன். எல்லாம் வேணாம் போய்ட்டு அப்படின்னாங்க. அப்படியான்னு கேட்டு சரி இன்றைக்கி நைட்டு இங்கே வெளியே தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெளியே தூங்குற உள்ளே தூங்கு, ஏன்னா நம்ம வீட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இளவட்ட பசங்க தான், அதனால் உள்ளே தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே. இங்கே பில்டிங்ஸ்லாம் தெரியுது, அதுதான் ரவுண்டாக போடுது. 3 ரோடு புரியுது. நேராக போனால் சும்மா இந்த சைடு போனோம்னா திஸ்கி. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் முன்னாடி தான் நம்ம தங்க போகிறோம். இந்த இடத்துல இந்த வெல்கம் டு ஏதோ போட்டிருக்கு, டூன் வேலி அட்வென்ச்சர். இங்கே வந்து இந்த கார்ட்டிங் அதெல்லாம் இருக்குது. அந்த ரேஸ் மாதிரி ஓட்டுவானுங்களே அது. இதுக்கு அங்கிட்டு இருக்குது கார்ட்டிங். நம்ம இப்போ இந்த ஏடிவிலாம் வச்சுருக்காங்க. இது சும்மா ரைடு. ஏன் இங்கே இது ஸ்பெஷல்னா இங்கே ஃபுல்லாக இது பூரா இருக்குது. பாலைவனம் தான், பாலைவனம். அதில் அந்த ஏடிவி ஓட்டுறது நல்லா இருக்குன்றனால எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். இதில் தான் தூங்கலாம். ஓகே, பிளாக் டீ சாப்பிட்லாமா? அடுத்து ஒரு டீ சாப்பிடலாமா? ஓகே, நம்ம இந்த ஏடிவி இருக்கிற இந்த இடத்துல தான் இன்றைக்கி தூங்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணன் ஜம்மு காஷ்மீர், நம்ம வயசு தான் சொன்னார். எனக்கும் 26 தான் அப்படின்னு சொன்னார். இதான் இது இங்கே தலைவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். இன்னும் தூங்கலாம். ஓகே, நைட்டு சாப்பாடு ரொம்ப நாள் கழித்து சாப்பிடலாம்.